Hello guys, welcome to our channel English Pesaridia. இன்னைக்கு நம்ம spoken English course series ஓட part 2ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் tenses. Tenses இங்கிலீஷ்ல ரொம்ப முக்கியம். Tenses கத்துக்கிட்டா மட்டும் தான் நம்மளால ஸ்பீக்கிங்ல இருந்து எல்லாத்தையுமே நம்மளால சரியா பண்ண முடியும். ஓகேவா? Tensesல மொத்தமா 3 டைப்ஸ் இருக்கு. Present tense, past tense, future tense. So இத பத்தி நம்ம இந்த வீடியோல எக்ஸாம்பிளோட தெளிவா ஃபுல்லா பாத்துறலாம். சோ டென்சஸ் பத்தின பயமே இன்னைக்கு உங்களுக்கு வேண்டாம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பிரசன்ட் டென்ஸ்னா என்னன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் வருகிறேன், நான் இப்போ வந்துட்டு இருக்கேன். அவள் வருகிறாள், அவ வந்துட்டு இருக்கா. அவர்கள் வருகிறார்கள், நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் பிரசன்ட் டென்ஸ்ல வரும், இப்ப நடந்துட்டு இருக்க நிகழ்வுகள். எக்ஸாம்பிள் பாருங்க, நீ சாப்பிடுகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ நீனா இங்கிலீஷ்ல என்னது? யூ. சாப்பிடுகிறாய்னா ஈட். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். ஓகேவா? சோ இப்போ இந்த ரூல்ஸ் நீங்க பாருங்க. verb கூட he she it சப்ஜெக்டா வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா yes es அப்படி இல்லனா ies அந்த verb-க்கு ஏத்த மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அவள் சாப்பிடுகிறாள் அப்படின்னு நான் கொடுத்தனா அவள்னா என்னது? she இல்லையா? அப்போ சாப்பிடுகிறாள் அப்படின்றதுக்கு eat. ஆனா இதே நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல he she it சப்ஜெக்ட்டா வந்துச்சுனா verb கூட நம்ம இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணனும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த eat கூட இப்போ நான் எதை ஆட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? yes. very good. சோ அப்ப நம்ம yes ஆட் பண்ணா she eats. ஓகேவா? இவ்வளவுதான் விஷயம். சோ அப்ப இது முடிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம past tenseக்கு வருவோம். past tenseனா என்னன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது, அதாவது pastல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது, சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது, இந்த மாதிரி எல்லாமே பாஸ்ட் டென்ஸை தான் குறிக்குது. நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி அவன் சென்றான், அவன் போயிட்டான் அப்படின்றதுக்கு தானே அர்த்தம். அதே மாதிரி அவள் சென்றாள், அவளும் போயிட்டான். அப்போ சென்றான், போயிட்டாள், போய்விட்டாள், சென்று விட்டார்கள், இந்த மாதிரி முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னா சொல்லுவோம்னா பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கடந்த கால நிகழ்வுகள். ஓகேவா? இப்போ நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றப்போ நாங்கள்னா என்ன அர்த்தம்? வி. இதுக்கெல்லாம் மீனிங் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீனிங் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த சேனலோட அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? நாங்கள்னா என்னன்னா வி. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. ஓகேவா? ஆனா past form of eat என்னன்னா ate. ஓகேவா? past form of eat வந்து ate. அப்போ இந்த இடத்துல நம்ம past அதாவது verb to, ஓகேவா? past form of verb நம்ம எடுக்கணும். அப்ப நான் என்ன எடுத்திருக்கேன்னா ate அப்படின்ற past form of eat verb எடுத்திருக்கேன். அப்போ we ate. அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து past tense. ஃபியூச்சர் டென்ஸ்னா என்னன்னா இனிமேல் நடக்க போறது. ஓகேவா? அது நாளைக்கு நடக்கலாம், நாளன்னைக்கு நடக்கலாம், எப்ப வேணா நடக்கலாம். ஆனா இனிமேல் நடக்க போற விஷயத்த நான் சொல்லும் போது அதுதான் வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், அவர்கள் வருவார்கள், அவன் வருவான், அவள் வருவாள் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்? அவங்க வருவாங்க, அவன் வருவான் அப்படின்னா இனிமேல் நடக்க போற விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகேவா? சோ அப்ப அது ஃபியூச்சர் டென்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? அவள் சாப்பிடுவாள். அவள்னா என்னது? she. ஒரு பொண்ணை குறிப்பிடும் போது she யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அவள்னா she. சாப்பிடுவாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரி, அவள் சாப்பிடுவாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா she eat தான். ஆனா ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம எழுதும் போது verb-க்கு முன்னாடி will அப்படி இல்லனா shall நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? willனா கண்டிப்பா நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேசும்போது will யூஸ் பண்ணுவோம். நடக்கலாம், நடக்காமலையும் போலாம் அப்படின்றத பத்தி பேசும்போது shall யூஸ் பண்ணுவோம். அதாவது
நான் நாளைக்கு தியேட்டர் போனா போவேன் அப்படின்னு நான் சொல்லும்போது ஷால் யூஸ் பண்ணுவேன். நான் நாளைக்கு தியேட்டர் போறேன் அப்படின்னு சொல்றேன்னா வில் யூஸ் பண்ணுவேன். புரியுதா? நாளைக்கு நான் கண்டிப்பா படத்துக்கு போறேன்னு சொல்லும்போது வில் யூஸ் பண்ணுவேன். போனா போலாம் அப்படின்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போது ஷால் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அவள் சாப்பிடுவாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ கண்டிப்பா சாப்பிடுறான்னு நான் சொல்றேன். அப்போ she will eat. இவ்வளவுதாங்க. present tense, past tense, future tense மூணுத்துக்கும் இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த ரூல்ஸ் நம்ம present tenseக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோல எல்லா டென்சஸ்க்கும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட, அதாவது present tenseல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, past tenseல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, future tenseல என்னென்ன டைப்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல ஒவ்வொரு டென்ஸ், அதாவது சிம்பிள் present tense, present continuous tense, இந்த மாதிரி ஒவ்வொரு டென்ஸையும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்பிளோட உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.